வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா ஐபிஎல் எல்லாம் ஒரே ஜாலியாக இருக்கீங்க போல். ஸோ ஒரே மெசேஜ், ஒரே கமெண்ட்டு, ஏகப்பட்ட கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டேன். பட் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. ஸோ ஃப்ரீயாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஸோ இடையில என்னென்னு கேட்டிங்கன்னா, நடுவில் வந்து ஒரு லாரின்னு தெரியாமல் ஒரு நாய் உள்ளே வந்துருச்சு. ஸோ நம்ம ஃபோக்கஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜிஎல் வின் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த சேனல் நான் ஆரம்பித்த ரீசனே பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லெவனை வந்து யாருமே வின் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருந்தது. ஸோ அதை மாற்றணும். இல்லை, வின் பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான், அது என்ன ஃபார்முலா எல்லாமே, அதாவது 1 1 2னா 2 தான் சார், அது இதை மாற போகிறதில்ல. ஸோ அதுதான் ப்ரெடிக்ஷனு. ஸோ நான் ஒரு நம்பரை பார்க்குறேன்னா, அந்த நம்பர் பார்க்கும்போதே எனக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ஜிஎல் வின் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா 16லேருந்து 17 பேர்கிட்ட நான் வந்து ஜிஎல் வின் பண்ண வச்சுருக்கேன். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 36 பேர் க்ளோஸ் காலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னோடய ரூலே என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜிஎல் வின் பண்ணிங்கன்னா என் சேனல் விட்டு வெளில போயிடணும். மேரேஜ் ஆச்சா ஃபேமிலியோட செட்டில் ஆகுங்க, மேரேஜ் ஆகலையா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. ஸோ இதுதான் என்னோடய கான்செப்ட்டு. நம்ம பர்டிகுலராக தமிழ்நாடு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ரீசனால தான் நான் இந்த சேனல் வந்து எடுத்துகிட்டு வந்த ரீசனே இதுதான். ஸோ இவ்வளோ நாள் இந்த சேனல் நடத்துகிறேன்னா அதுதான் காரணம். பட் ஐபிஎல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வர மேட்சஸ்லாம் ட்ரை பண்ண மாட்டேன். அதாவது 2 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்கன்னா அதில் பிரேக்கப் கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணுறாங்க. 100% நான் வீடியோ போட மாட்டேன். ஸோ ஏன் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்னா, இந்த நாய் குறுக்கு வந்துச்சுல்ல, இந்த மாதிரி நாய்க்காக வேண்டிய நம்ம இதில் வந்து வின் பண்ணி நீங்கள் வந்து மேலே வரணும் அப்படிங்கிற ஒரே ரீசன் தான் நான் வீடியோ கொடுக்குறது. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோன்னா நம்ம ரிஸ்க் தான் எடுப்போம். இந்த ஃபேண்டசியில் வந்து இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் நியர்பையில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ என்ன மைண்ட் செட்டில் கொடுக்குறோம், என்ன செட்டப்பில் கொடுக்குறோன்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காரு, நீங்கள் என்ன 50 பிளேயருமே சஜஷனில் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இல்லை, ஒவ்வொரு பிளேயருமே இம்பார்ட்டண்ட்டு. நம்ம வீடியோ கொடுக்கும்போது டோட்டலாக எல்லா பிளேயருமே கவர் பண்ணி இந்தந்த பிளேயர் செட் ஆவாங்க அப்படிங்கிறதுல நம்ம ப்ரெடிக்ஷன் கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் ஆல்மோஸ்ட் லைனப் வரும்போது நீங்கள் ட்ரிம் பண்ணிக்க வேண்டியதான். ஆப்ஷனில் கொடுக்கும்போது உங்களுக்கு கம்மியாகிடும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்க் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நம்ம ஃபேண்டசி ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக வந்தவங்க இல்லை ஆல்ரெடி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நல்ல ஒரு நியர்பையில் தான் வந்திருக்கீங்க, பார்த்தாலே தெரியுது. பட் அது ஒரு விதமான போதை. ஸோ அது வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து அந்த ரிஸ்க் ஒர்க் அவுட் ஆகும்போது அப்படியே இருக்கும் பாருங்கள், அது வேறு மாதிரி. அதே நீங்கள் ஜிஎல் வின் பண்ணிங்கன்னா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபீல் உங்களுக்கு வரணும். ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற நோக்கத்தில் தான் நம்ம வீடியோ கொடுத்துட்ருக்கோம். இந்த நாய் என்னென்னா அங்கங்கே போய் மேய்ஞ்சிட்டு வந்து இங்கே வந்து இன்றைக்கி வாந்தி எடுத்துகிட்டு போயிடுச்சு. இதுதான் நடந்த விஷயம். ஸோ நான் உங்களுக்கு சரி யாருக்குமே நான் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய வீடியோஸ் மட்டும் இல்லை, என்னோடய வீடியோ நீங்கள் எத்தனை வீடியோனாலும் பாருங்கள், தப்பு கிடையாது. ஆனால் என்னோடய மைண்டு இன்னொருத்தர் மைண்டை நீங்கள் உள்ளே புகுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. எல்லாரோட ஐடியாஸ் நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு இல்லை, அதில் தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். பட் என்னோட மைண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டீம் வந்து ஓனாக மேக் பண்ண கற்றுக்கணும். ஸோ ஏன்னா டீம் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க ஆன் டைம் லைனப்பில், உங்கள் ஃபிங்கரில் தான் விரல் இருக்குது. ஸோ உங்கள் ஃபிங்கரில் தான் டீம் இருக்குது. நீங்கள் என்ன பிளேயரை சூஸ் பண்ணுறீங்களோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் அந்த வின்னிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆன் டைமில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா டெலகிராமில் சில இன்புட்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ மழை வந்தாக்கா மேட்சஸ் எப்படி போகும், மேட்சஸ் எப்படி மாறும், அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பேன். ஒரு ஸ்லைட்லி மிஸ்டேக் பண்ணிவிட்டேன், ஒரு ஒன் சைட் டீம் போட சொல்லியிருக்கணும். பட் சில ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ணாங்க, அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணேன். பட் டெலகிராமில் இன்ஃபார்ம் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் ஏன் அதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே ஈஸியாக வின் பண்ணலாம். எல்லாமே அதுக்கு முன்னாடி டிப்ஸ் இருக்குது நம்மகிட்ட. அதை நான் ஓப்பனாக வந்து ஒரு வீடியோவில் அங்கங்கே உங்களுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 36வது மேட்ச் தான் பார்க்குறோம். அதாவது நாளைக்கு ஈவினிங் ப்ளே பண்ணுற மேட்ச். ஸோ 35வது மேட்ச் வந்து ஷார்ட்ஸ் எடுத்துட்டேன். பட் ட்ரீம் லெவன் வந்து கடை சாத்திட்டான். நமக்கு அந்த ஆப் இல்லாமல் அனலைஸ் பண்ண வரவே வராது. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆப் க்ளோஸ் பண்ணதால கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டு அப்செட்டில் டபுள் மைண்டாக தான் வீடியோ போடுறேன். ஒரு 50% எடுத்துங்க. காலையில் உங்களுக்கு ட்ரீம் லோன் ஓப்பன் ஆன உடனே பக்காவாக ரெடி பண்ணி பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு 2 சைடுமே உங்களுக்கு பக்காவாக கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு 35வது மேட்ச், அதாவது ஜிடி வெர்சஸ் ஜிடியும் உங்களும் ப்ளே பண்ணுறாங்க. அந்த மேட்சஸோட ஜிடி வெர்சஸ் டெல்லி. ஸோ அந்த மேட்ச்சை உங்களுக்கு அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஷார்ட்ஸ் எடுத்துட்டேன். பட் அந்த ஆப் இல்லாமல் நமக்கு அனலைஸ் பண்ணுறது அவ்வளோ வராது, அதான் உண்மை. ஸோ ஓப்பனாகவே சொல்கிறேன். அதனால் வந்து வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கொஞ்சம் குயிக்காகவே முடிச்சிடுறேன். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 19th April 7:30 PM ஈவினிங் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜெய்ப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் தான் கொஞ்சம் ஸ்லைட்லி பேட்டிங் விக்கெட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ லாஸ்ட் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா 23 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான பிச்சாக இருக்கும். அதாவது ரெட் சாயில் ப்ளஸ்ஸு பிளாக் சாயில் ரெண்டுமே மிக்சிங்காக இருக்கும், கிராக் நிறையா இருக்கும், ஸ்கோர் பண்ணவே ரொம்பவே சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். மேபி இந்த மேட்ச் அந்த மாதிரி வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சவாய் மான்சிங் ஸ்டேடியம் நோட் பண்ணிங்க. ஆன் டைம் கண்டிப்பாக உங்களுக்கு பிச் ரிப்போர்ட் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ட்ரீம் லெவலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேட்டிங் விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக போயிருக்காங்க. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 183 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண 59 மேட்ச்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 21 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க.
பேட்டிங் செகண்ட் எடுத்திங்கன்னா 38 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னோட கால்குலேஷனை பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து மேபி ஷேர்ஸ் பார்க்கும்போது உல்ட்டாவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எப்படி உல்ட்டா ஆகும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்கன்னா அந்த டீம் கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது ஷேர்ஸை பார்க்கையில். பிச்சு இதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண பிச்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ ரீசெண்டாக நடக்கக்கூடிய மேட்சஸ் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் எந்த டீம் பேட்டிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. மேட்ச் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் காலாக தான் போகும். ஸோ லக்னோவும் பார்த்திங்கன்னா நல்லா டஃப்பான நல்ல ஒரு பிளேயர்ஸ் தான் இருக்காங்க அந்த டீமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆவரேஜ் பார்த்தா ஒரு 163 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டீமோட ஹெட்வேட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 4 மேட்ச் ராஜஸ்தான் வின் பண்ணியிருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டிக்கலான ஒரு கேம் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அக்ரெசிவ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே காமிக்கிறாங்கன்னே தெரியாத பேட்டர்ஸ். ஸோ இனிஷியலாகவும் காட்டுவாங்க, மிடிலையும் காட்டுவாங்க, இல்லை இனிஷியலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவும் காட்டுவாங்க. அவங்க பேட்டிங் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் போகும். ஆனால் நிறைய கேச்சஸ்ஸு ஃபீல்டிங்கு அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும் அவங்கள்ட்ட. ஸோ அந்த மாதிரி நடந்தால் தான் மேட்ச் லூஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் ராஜஸ்தான் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவராக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே லக்னோ பேட்டிங் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டஃப்பாக போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் வந்து டீம் மேக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட்லேயே வந்து டீம் மேக் பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங்ஸாக கொடுக்கும். இது ஒரு பேஸு தான். பட் ஆன் டைமில் நான் உங்களுக்கு அதில் ஏதாவது சேஞ்சஸ்னால் டெலகிராமில் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ரீசெண்டாக அந்த வெளியில் பாருங்கள் ஒரு 173 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸு. மும்பை பார்த்தீங்கன்னா 179, இந்த இடத்துல 196 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 183. ஸோ விக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் இந்த இடத்துல 3 விக்கெட்டு, அடுத்து 8 விக்கெட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா 6 விக்கெட்டு, அடுத்து ஒரு 5 விக்கெட்டு. ஸோ இந்த ரேஷோவில் தான் நடந்திருக்கு. மேபி இந்த பிச்சு வந்து இதே இந்த நம்பரில் ப்ளே பண்ண பிச்சஸாக இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து அசஸ் பண்ணிடலாம். பட் ஈவினிங் கேமுங்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஸ்லைட்லி உல்ட்டா பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை கண்டிப்பாக நம்ம கவனித்து பார்க்கணும். ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட், ரியான் பராக், சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஆவேஸ் கான். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸோடு தான் வச்சுருக்காங்க. வெளியே பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், டேவிட் மில்லரு, மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட், ஏடன் மோர்கம். ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல ஒரு நம்பர்ஸோடு தான் இருக்காங்க. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 11 தான் வந்திருக்கேன். மேபி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறாங்கன்னா பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டீம்லேயே பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே டொமஸ்டிக் பிளேயர்ஸை கொஞ்சம் லைட்டாக ஓரமாக உட்கார வச்சுட்டு ஓவர்சீஸ் பிளேயரை உள்ளே எடுத்துகிட்டு வந்து அட்டாக் பண்ண சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா சிஎஸ்கேல கூட பார்த்தீங்கன்னா இவரை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, டெவால் பிரிவ்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜிடியில் பார்த்தீங்கன்னா கிளான் பிலிப்ஸை கழட்டி விட்டு அந்த இடத்துல வந்து ஸ்ரீலங்கா கேப்டன் இருந்தார் இல்லையா, தர்ஷன் சனகா, அவர் உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி லாஸ்ட் சீசனில் கேன் வில்லியம்சன் அப்படி தான் உட்கார வச்சாங்க. ஸோ இந்த சீசன் பார்த்தீங்கன்னா பிலிப்ஸுக்கு வாய்ப்பே கொடுக்காம ஒரு இன்ஜுரியிலே ஒரு ரீசனை சொல்லி அவரை கழட்டி விட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா டீமே இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ நம்ம இனிமேல் வந்து ஓவர்சீஸ் பிளேயரை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நான் மெயினாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹிண்ட் இந்த வீடியோவில். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ஸோ இந்த 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நல்லா கேட்டுங்க. ப்ரிடிக்ஷன் வந்து இந்த வீடியோ ரெண்டு பேட்டர்னில் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ரெகுலர் பேட்டர்னில் கொடுத்துட்றேன், அடுத்து ரிஸ்க் பேட்டர்னில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் வீடியோ வந்து கவனமாக பார்த்தா தான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். ஸோ ரெகுலர் பேட்டர்னில் உங்களுக்கு வீடியோ கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் 2 பிளேயருமே எடுத்துக்கங்க. 2 பிளேயருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் 33 வச்சுருக்காரு, வெளியில் பார்த்தீங்கன்னா 40 வச்சுருக்காரு. ஸோ என்ன ரீசன்னா அதெல்லாம் சொன்னோன்னா வீடியோ லென்த்தாக போயிடும். பட் 2 பேட்டர்னில் கொடுக்குறேன்னா அது காரணம் இருக்குது அப்படிங்கிறத மெயினாக புரிஞ்சுக்கணும் நீங்கள். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஷுவராக எடுத்துங்க, கேப்டன் கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பிக் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனும் சேஃபாக வந்து சேஃப் டீமில் வந்து பிக் பண்ணிக்கலாம். வெளியை பொறுத்த வரைக்கும் 38 வச்சுருக்காரு. ஹெட்வேட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 27 வச்சுருக்காரு. ஷுவராக நீங்கள் இந்த 2 பிளேயருமே உள்ளே கொண்டு வரலாம். கேப்டன் வீசி 2 பிளேயருமே மாற்றி ரொட்டேஷன் கூட நீங்கள் ட்ரை பண்ணணும், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரியான் பராக். ஸோ ரியான் பராக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஷியோர் ஷாட்டை பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது, டபுள் ஆப்ஷன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ண முடியாது. ஆல்ரவுண்டர் செக்ஷனில் வந்து ரியான் பராக் வந்து மஸ்ட்டாக உள்ளே கொண்டு வாங்க, நல்ல பிக்காக இருக்கும். ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் 24 வச்சுருக்காரு, வெளியில் பார்த்தீங்கன்னா 39 வச்சுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ராணா. ஹெட்வேட்டில் 17, வெனியூவில் பார்த்தீங்கன்னா 39. 2 இன்னிங்ஸுமே பெரிய இன்னிங்ஸ் ஆட சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதாவது நல்ல ஒரு நம்பர்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிதிஷ் ராணாவும் இந்த இடத்துல பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ஹைலி இருக்குது. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கிங்க, கண்டிப்பாக வந்து நடக்கும். லாஸ்ட் மேட்ச்சில் கூட அதே மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி 2 பிளேயருமே பவுல் பண்ணாங்க. பட் விக்கெட் எடுக்கலனாலும் பவுல் பண்ணாங்க. இனி நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆகாஷ் தீப் கிட்ட பேட்டில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ரியான் பராக்குக்கு ரவி பிஷ்ணோகிட்ட பேட்டில் இருக்குது. ஸோ அதனால் நிதிஷ் ராணா ஷுவராக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா துரு ஜோரல்
ஒரு நல்ல பிளேயரு கண்டிப்பாக நம்மளோட ஃபேண்டசி கேப்டன் வந்து த்ரூ ஜோரல் தான் கொடுப்பேன். ஸோ கண்டிப்பாக பேட்டிங் விக்கெட்டாக இருந்தது அப்படின்னா டாப் ஆர்டர் இயர்லியாக அவுட் ஆனால் இவர் தான் அந்த இடத்துல ஹிட்டு கொடுப்பாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்ரன் ஹெட்மேயர். சிம்ரன் ஹெட்மேயர் நீங்கள் எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் டீமில் வந்து பிக் பண்ண வேணாம், ரிஸ்க் டீம் கொடுக்குறேன் அதில் மட்டும் நீங்கள் பிக் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஹெட் வெயிட்டை பொறுத்தவரை 33 வச்சிருக்காரு, வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 தான் வச்சிருக்காரு. ஸோ 16 நாளும் உங்களுக்கு அந்த ஃபினிஷராக வரும்போது செகண்ட் இன்னிங்ஸு கண்டிப்பாக வந்து ஃபேண்டசி வின் ஆயிடுவார். ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃப்ரீ லைசன்ஸோடு இயர்லியாக பேட்டிங் வந்தார்னா நல்ல ஒரு நம்பர்ஸ் வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வனிந்தோ ஹசரங்கா. ஸோ இந்த ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது இவருக்கு இன்னும் ஒரு எட்டாக்கனியாக தான் இருக்குது. நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் வேர்ல்டு வைட் இருந்தார். ஸோ எப்போ அது ஹர்திக் பாண்டியா கைக்கு போச்சோ அதுலேருந்து இவர் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் இந்த மேட்ச் வந்து அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான். ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஸ்லைட்லி ஒரு விக்கெட்டு ஒரு 15 ரன் அந்த பேட்டர்னில் எடுத்துக்கலாம். ஃபேண்டசி இன்னாவார். பட் ரிஸ்க்காக போகிறவங்க கேப்டன் விசி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா அதுவே ரிஸ்க்காக தான் முடியும். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஷுவராக எடுத்துங்க. இந்த டீமில் கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிக் தான் ஜோஃப்ரா ஆர்ச்சர். ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா 12 மேட்ச்சில் 12 விக்கெட் எடுத்திருக்காரு. ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மகேஷ் தீக்ஷனாவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போல் பண்ணார்னா ஷுவராக எடுத்துக்கலாம். இவரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலிங் ஜோஃப்ரா ஆர்ச்சர். தீக்ஷனாவும் ஃபஸ்ட்டு போல் பண்ணால் எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட்டு மேட்ச் வந்து பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு ஃபேவராக போகுது அந்த இடத்துலனா ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மல்டிபிள் விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நெக்ஸ்ட்டு சந்தீப் சர்மா ஆஸ் யூஷுவல் வந்து செகண்ட் பேட்டிங் ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது பேட்டிங்னா கிளிக் ஆவார். பட் இவர் கொஞ்சம் அன்லக்கியாக தான் இருக்கார். ராஜஸ்தான் டீம் வந்து கொஞ்சம் மெயின் பிளேயராக தான் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய மேட்சஸில் வந்து சந்தீப் சர்மா கொஞ்சம் பவுலிங் வேரியேஷனை டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மல்டிபிள் விக்கெட்டும் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பர்டிகுலராக டெத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல மீடியம் பேஸ் கொஞ்சம் இழுத்து புல் பேக் பண்ணி போட்டார்னா விக்கெட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதனால் சந்தீப் சர்மா கொஞ்சம் செகண்ட் போலிங்கில் நோட் பண்ணிங்க. மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக போகிற மாதிரி இருந்ததுன்னா ராஜஸ்தான் பக்கம் இவர் தான் கேம் எடுத்துகிட்டு வருவார். ஒரே ஓவரில் மல்டிபிள் விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி சீசனில் நடந்திருக்கு அந்த மாதிரி. அதனால தான் உங்களுக்கு மெயினாக கொடுக்குறேன். தேஷ்பாண்டே போத் இன்னிங்ஸும் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு பிக்கு. கொஞ்சம் இந்த வெனியூவில் வந்து இவருக்கு விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பட் ஹெட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச்சில் 3 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. வெனியூவில் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் மீடியம் பேஸ் கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பிச்சில் இவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பிளேயரு சுபம் டூபே குமார் கார்த்திகேயா உள்ளே வராரு அப்படின்னா நல்ல ரிஸ்க் ஆப்ஷன் தான். கேப்டன் விசியாக நீங்கள் கண்டிப்பாக போகலாம். ராஜஸ்தான் வின் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கேப்டன் கொடுங்க. விசி வந்து இந்த இடத்துல குமார் கார்த்திகேயா கொடுத்து ட்ரை பண்ணுங்க. யாரும் ட்ரை பண்ணாத ஒரு காம்போ தான். பட் கிளிக் ஆச்சுன்னா வேறு லெவலில் ஃபயராக உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ ரெகுலராக டீம் மேக் பண்ணுறவங்க யார் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 1, சஞ்சு சாம்சன் 2, பராக் 3, நிதிஷ் ராணா 4. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துருவ் ஜோரல் அப்படி இல்லைனா ஆசரங்கா. ஆல்ரவுண்டர் வேல்யூனால இந்த இடத்துல ஆசரங்கா எடுத்துக்கலாம். துருவ் ஜோரல் சிம்ரன் ஹெட்மேயரை ரொட்டேஷனை கூட ட்ரை பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது இந்த இடத்துல துருவ் ஜோரல் தான் மஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஹெட்மேயர் வந்து செகண்ட் பேட்டிங்கு எடுத்துக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த டீமில் வந்து ஆர்ச்சர் வந்து எடுங்க. செகண்ட் போல் பண்ணால் சந்தீப் சர்மா உள்ளே கொண்டு வாங்க. தீக்ஷனும் அதே மாதிரி எடுத்துங்க. ஸோ இதுதான் இந்த டீமோட ஆப்ஷனு. ரெகுலராக போகிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரிஸ்க் எடுக்கணும் அப்படிங்கிறவங்க, ரிஸ்க் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறவங்க இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே சொல்கிறேன், இந்த ஸ்ரேயாஸ் ஐயர் ஃப்ளாப்பு கொடுத்ததுனால தான் அவன் அவ்வளோ காண்டாய் வந்துட்டான். சண்டைன்னா அவ்வளோ சண்டை. லாஸ்ட்டாக பார்த்தா லாரில் அடிபட்டு சின்ன பண்ணம் ஆகிட்டான். அவன் பாடு என்ன ஆக போகுது தெரில. ஸோ அதனால் வேண்டி இந்த மேட்ச்சில் வந்து சஞ்சு சாம்சன் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கேப்டன் தான் ட்ரை பண்ணுவாங்க. இதில் பெரிய பிரச்சனைன்னா இப்போ ட்ரீம் 11 க்ளோஸ் ஆகி போச்சு. இல்லைனா கரெக்டாக அந்த பர்சன்டேஜ் பார்த்துருவேன். அது இல்லாமல் நமக்கு அந்த ஃப்ளோ வரமாட்டேங்குது. ஓப்பனாக அதான் சொல்கிறேன். ஸோ சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தாங்க, பெருசாக இருக்காது அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸு. ஸோ இதுதான் நம்ம ப்ரிடிக்ஷன். இதுதான் டாப் 11 ஃபேண்டசி ப்ரிடிக்ஷனை கவனமாக பார்த்துங்க. ஸோ சஞ்சு சாம்சன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான். ஃபேண்டசி இன்னாவார் இல்லைனா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கேம் ஆட சான்சஸ் இருக்குது. இல்லைனா லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஏதாவது கையை கால் அடிச்சுக்கிட்டு வெளியில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் நடக்கும். பேட்டில் பார்த்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர்கிட்ட அவுட் ஆகிருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா குல்கர்னிகிட்ட அவுட் ஆகிருக்காரு. ஸோ ஷர்துல் தாக்கூர் வந்து இந்த மேட்ச் கொஞ்சம் விக்கெட்லெஸ்ஸாக தான், ஒரு விக்கெட் 2 விக்கெட் கிடைக்கும். பட் பெரிய அளவில் இம்பேக்ட் கொடுக்க மாட்டார். ஆனால் வந்து சஞ்சு சாம்சன் வந்து கண்டிப்பாக பேட்டில் வந்து இவர்கிட்ட அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சஞ்சு சாம்சன் என்னோடய பிக்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, நீங்கள் டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் இந்த இடத்துல சஞ்சு சாம்சன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங்னா டோட்டலாக ட்ராப் பண்ணுங்கள்.
டோட்டலாக ட்ராப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேளை 10 டீம் போடுறீங்கன்னா 5 டீமில் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 3 டீமில் 4 டீமில் ட்ராப் பண்ணிவிட்டு போடுங்க. நீங்கள் ட்ராப் பண்ணுற டீம் தான் உங்களுக்கு ஃபயராக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. பட் ராஜஸ்தான் வின்னு, அதை மைண்ட் பண்ணிங்க. பட் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி மிடில் ஆர்டர் கேம் எடுத்துகிட்டு போவோம். அந்த பேட்டர்னுக்கு வந்திருக்கேன், வேறு ஒன்றுமே இல்லை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் டீம் மேக் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் ரெகுலர் டீமில் எடுக்கிறீங்க, ரிஸ்க் டீமில் ஜஸ்வாலை வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னா மட்டும் எடுக்கிறீங்க, கேப்டன் கொடுக்குறீங்க. சஞ்சு சாம்சன் ஹைலி ட்ராப் பண்ணிவிட்டு ரியான் பராக், நிதிஷ் ராணா கரெக்டாக ஹைலைட் பண்ணி காமிக்கிற பாருங்க இந்த இடத்துல. இந்த 2 பிளேயருமே வந்து கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். நம்ம டாப் 11 ஃபேண்டசியோட ரிஸ்க் கேப்டன் விசி. ஸோ 2 பேருமே போல் பண்ண சான்சஸ் இருக்குது. ஆஃப் பிரேக் பவுலர் தான் கண்டிப்பாக. 2 பேர் பவுல் பண்ணால் விக்கெட் கண்டிப்பாக ஷுவராக உங்களுக்கு ஒரு விக்கெட் எக்ஸ்ட்ரா கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நிதிஷ் ராணா, ரியான் பராக் 2 பிளேயருமே நீங்கள் ரிஸ்கியாக போகிறவங்க கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். பேட்டில்னு பார்த்தா அந்த இடத்துல ஆவேஸ் கான் தான் இருக்குது. ஸோ ஆவேஸ் கானை பற்றி யோசிக்க தேவையில்ல, அரகுற ஆவேஸ் கான் தான். இந்த மேட்ச் வந்து ஆவரேஜ் தான் ஆவேஸ் கான். ரவி பிஷ்னாய் வந்து ஃபயராக இருப்பார் கண்டிப்பாக. ரவி பிஷ்னாய்க்கு இந்த மேட்ச்சில் மல்டிபிள் விக்கெட் இருக்குது. அதனால் ரியான் பராக் நீங்கள் ஷுவராக, நிதிஷ் ராணா 2 பிளேயருமே நீங்கள் எடுத்துக்கலாம். ராணாவுக்கு பேட்டில்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் பதோனி, ஆகாஷ் தீப் கிட்ட பேட்டில் இருக்குது. ஆகாஷ் தீப் உள்ளே வந்தாருன்னா மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும். அதனால் ஆகாஷ் தீப்பை கண்டிப்பாக எடுத்துங்க. பட் ராணா வேறு லெவலில் இந்த மேட்ச் வந்து ஃபயர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ என்னோட பிக்குன்னு பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் ரியான் பராக்கு, நிதிஷ் ராணா, துருவ் ஜோரல் 3 பிளேயருமே நீங்கள் ஷுவராக எடுத்துக்கலாம். ஃபினிஷராக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்மேரை உள்ளே கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா நம்ம ப்ரிடிக்ஷன் இந்த 3 பிளேயரு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஹெட்மேர். அப்படி இல்லைன்னா சைட்டாகவே நீங்கள் ஆசரம் கட்ட போயிடலாம், பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு போல் பண்ணால் ஜோஃப்ரா ஆர்ச்சர் கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். தீக்ஷனா ட்ரை பண்ணுங்கள். சந்தீப் சர்மா செகண்ட் போலிங் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குமார் கார்த்திகை உள்ளே வந்தாருன்னா ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு வேளை ஹெட்மேயர் வந்து உள்ளே வரல, வேறு பிளேயர் உள்ளே வராரு, இல்லை யாரோ ஒரு இன்ஜுரி ஆயிடுறாங்க, சுபம் டுபே டேரெக்டாக உள்ளே வராருன்னா லெஃப்ட் ஹேண்டர் வேல்யூ ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஃபேண்டசி இன்னும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ குமார் கார்த்திகை நோட் பண்ணிங்க, நல்ல பிக்காக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ரிஸ்க்கு பிளேயர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல திரும்பவும் சொல்லிடுறேன். ஜஸ்வால் 1 ஃபஸ்ட் பேட்டிங் மட்டும். சஞ்சு வந்து ட்ராப் பண்ணுறீங்க. ரியான் பராக் 2, நிதிஷ் ராணா 3, துருவ் ஜோரல் 4, ஆசரங்க 5, ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபஸ்ட்டு, தீக்ஷனா ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து சந்தீப் சர்மா, தேஷ்பாண்டே, குமார் கார்த்திகே. ஒரு வேளை ஏதாவது இன்ஜுரி கன்சர்னில் பிளேயர் மாறி சுபம் டூபே வந்தாருன்னா ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ஒரு லிஸ்பிக்கு உங்களுக்கு பேட்டருக்கு உள்ளே வர பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. லக்னோ பொறுத்த வரைக்கும் சேம் 11 தான். ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தா 1-2 சேஞ்சஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது பார்க்கையில். ஸோ ஸ்குவாடில் கொஞ்சம் இன்னொரு நல்ல பிளேயர் தான் இருக்காங்க. கொஞ்சம் ஸ்லைட்லி ராஜஸ்தான் ராயல் வந்து கொஞ்சம் ஏமாற்றி தான் கேம் ஆடுவாங்க. மேட்ச் லூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு போவாங்க. டக்குன்னு எங்கேருந்து ஸ்கோர் வரும்னு தெரியாத டக்குன்னு அடித்து கொண்டு வந்துடுவாங்க. அந்த 10 ஓவருக்கு அப்புறம் ரைஸ் ஆகி ஒரு 170, 180 அந்த ரேஞ்சில் கொண்டு வந்தாலே மேட்சை வந்து வின் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் எய்டன் மோர்க்ரம், மிச்சல் மார்ஸ். ஸோ 2 பிளேயர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. எய்டன் மோர்க்ரம் வந்து ஸ்ட்ரைட்டாகவே ரிஸ்க் டீம் கொடுத்துட்றேன். எய்டன் மோர்க்ரம் இந்த மேட்ச் வந்து ஆவரேஜ் தான், கேப்டன் விசி போவேணாம். பட் ஆஃப் பிரேக் பவுலிங் ஆப்ஷன் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து அவருக்கு விக்கெட் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் கம்மி தான் இந்த வெனியூவில். ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் 4 மேட்ச் இந்த இடத்துல பவுல் பண்ணதில் விக்கெட் லெஸ்ஸாக தான் போயிருக்காரு. ஸோ அந்த பேட்டர்னில் கொடுக்கல. பட் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இந்த பிச்சில் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். அதாவது விக்கெட்டு 4 மேட்ச்சில் 45 ரன் தான் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஸோ 4 மேட்ச் 90 ரன்னில் ஒரு மேட்ச் 45 அடிச்சிருக்காரு. ஸோ இந்த ஆவரேஜ் வந்து உங்களுக்கு பெருசாக சூட் ஆகாது. எய்டன் மோர்கம் ஓப்பன் பண்ணாலும் இனிஷியலாகவே ஜோஃப்ரா ஆர்ச்சர்கிட்ட ஃப்ளாப் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருக்குன்னா ஆசரங்காட்ட ஃப்ளாப் ஆக சான்சஸ் இருக்குது. மாக்காப்பா உள்ளே வந்தாருன்னா கண்டிப்பாக எடுத்துங்க. நல்ல ஃபயராக இந்த மேட்ச் பர்ஃபார்ம் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. மிச்சல் மார்ஸ் வந்து ஷுவராக எடுத்துக்கலாம், நல்ல பிக்கு. பட் கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிக் தான். ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மிச்சல் மார்ஸ் இந்த டீமில் இந்த மேட்ச்சில் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. நோட் பண்ணிங்க. ஓவர்சீஸ் பிளேயரை அப்படி தான் இனி வரக்கூடிய மேட்சஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிதிஷ் ராணா அந்த இடத்துல பாருங்கள் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ கரெக்டாக பாருங்கள், அங்கே வந்து நிதிஷ் ராணா பவுல் பண்ணுவார்னு கொடுத்துருக்கேன். இங்கே கரெக்டாக பேட்டில் இருக்குது பாருங்கள். 0 ரன்னுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு மிச்சல் மார்ஸை. ஸோ மேபி அந்த மாதிரியும் போகலாம் கேம். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது மிச்சல் மார்ஸ் சேஃப் தான். பட் கேப்டன் இந்த டீமில் வந்து கேப்டன் விசி கொடுக்கக்கூடிய ஒரு பிக் தான். பட் இந்த பேட்டில் நடக்கவும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் நீங்கள் கவனமாக நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நிக்கோலஸ் பூரான் ஒரு பெஸ்ட் பிக்கு இந்த டீமில் வந்து. அடுத்த கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான் தான் கொஞ்சம் ஹை பிக்காக தான் இருப்பார். பட் வின்னிங் டீம் வந்து ராஜஸ்தான் தான் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். மேட்ச் க்ளோஸாக போகிற மாதிரி போச்சுனாக்கா ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கிறாங்கன்னா மிச்சல் மார்ஸ் ப்ளஸ்ஸு நிக்கோலஸ் பூரான்
ஒரு கேப்டன் வச்சு கொடுத்து கூட ட்ரை பண்ணுங்கள். பிச்சு கண்டிஷன் வைச்சு. ஸோ ஒருவேளை பிச்சு கண்டிஷன் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குது, நல்ல ஸ்கோர் பண்ணுவாங்கன்னா அந்த 2 பிளேயரும் ஒரு ஃபயராக பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் பேட்டில் பாருங்கள், அந்த இடத்துல ஜோஃப்ரா ஆர்ச்சர்ட்டை 2 முறை அவுட் ஆகிருக்காரு. சைலண்ட்டாக ஜோஃப்ரா ஆர்ச்சர் தூக்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ பிகினிங்கில் நல்ல ஒரு இன்னிங்ஸ் ப்ளே பண்ண பிளேயர் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச்சு சரியான ஸ்ட்ரகிள் நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து ஷுவராக நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் கன்ஃபியூஷன் வேண்டாம் உங்களுக்கு. நிக்கோலஸ் புரான் ஷுவராக எடுத்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ட்டு. ரிஷப் பண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்னால் இனிஷியலாக ஏடன் மோர்கம் ஃப்ளாப் ஆயிடுவார், கண்டிப்பாக ஆயிடுவார். மிச்சல் மார்ஸ், பூரான், பண்ட்டு இந்த 3 பேட்டரோட போங்க, பெட்டரான ஆப்ஷன் வாங்க. இல்லை பண்ட்டு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்து அப்துல் சமது, டேவிட் மில்லர் போங்க. ஸோ அப்துல் சமது, டேவிட் மில்லர் 2 பிளேயர் கண்டிப்பாக ஃபயர் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல அப்துல் சமது பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக ஸ்கோர் பண்ணி உள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஸோ யாருமே கவனிக்க மாட்டாங்க. அந்த ஒரு குயிக்காக ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணோட ஃபேண்டசி உள்ள ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா 17 ரன் தான் வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டு பாருங்கள், அந்த இடத்துல 242 வந்திருக்காரு. அதுதான் நமக்கு முக்கியம். ஃபேண்டசியில் பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஹெட் டு ஹெட்லேயும் ஒரு 21 ரன் வச்சிருக்காரு. அது போதும் T20 கேமை பொறுத்த வரைக்கும். நல்ல ஒரு லெஸ்பீக்காக தான் இருப்பார். செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல டேவிட் மில்லருக்கு ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாங்கன்னா ஷூராக நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம், நல்ல பிக்காக இருக்கும். பட் இந்த மேட்ச் வந்து மிடில் ஆர்டர் பேட்டர் எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. 2 டீம்லையுமே டாப் ஆர்டர் ஸ்ட்ரகிள் ஆகி மிடில் ஆர்டர் தான் கேமை எடுத்துகிட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. பட் நீங்கள் சேஃபாக போகிறவங்க ஏடன் மோர்கம் ட்ரை பண்ணுங்கள். பட் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஏடன் மோர்கம் ஆவரேஜ், அப்படி இல்லைனா ஃப்ளாப்பு. அப்போ நீங்கள் எங்கே ஃபிட்டிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துங்க. மிச்சல் மார்ஸ் 1, நிக்கோலஸ் பூரான் 2, அப்துல் சமது அப்படி இல்லைனா அப்துல் சமது ஷோர் பிக்கு, டேவிட் மில்லர். ஸோ இதான் என்னோட பிக்கு. ஷர்துல் தாக்கூர் நீங்கள் எங்கே எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த டீம் வின்னு. ஸோ அப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க, கண்டிப்பாக விக்கெட் விழும். ஸோ மல்டிபிள் விக்கெட் உண்டு. அதனால் ஷர்துல் தாக்கூர் எடுத்துங்க. மேட்ச் ஒரு வேளை க்ளோஸாக போகுதுன்னா இவர்கிட்டேருந்து அந்த 15 ரன் 10 ரன் வந்தால் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் ஷர்துல் தாக்கூர் வந்து ஷூராக நீங்கள் உள்ளே கொண்டு வந்துக்கலாம், ஒன்றும் ட்ரபிள் இல்லை. 11 மேட்ச்சில் 11 விக்கெட், 10 விக்கெட் எடுத்திருக்காரு. வெனியை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. கேப்டன் வீசியாக போகலாம், ஒரு பிளேயராக மட்டும் சூஸ் பண்ணுங்கள், நல்ல பிக்காக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக ரிஸ்க் எடுக்கிறவங்க அந்த இடத்துல ஆகாஷ் தீப். இந்த டீமில் டெட்லி இவரை ட்ராப் பண்ணிவிட்டு ஆகாஷ் தீப்போட ட்ரை பண்ணலாம் ரிஸ்க் எடுக்கிறவங்க. இந்த வெனியூவில் இவரை விட ஆகாஷ் தீப் வந்து ஃபயராக விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி மேட்சஸில் பேட்டில் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக ப்ராப்பராக ரொட்டேட் பண்ணாங்கன்னா அந்த பேட்டில் பிளேயர் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஆகாஷ் தீப். ஆவேஸ் கான் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஹிட் ஆர் ஃப்ளாப் அப்படி தான் சொல்லணும். மேபி அந்த 1 விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஒரு வேளை லக்கி 2ஆக மாறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரொட்டேட்டிங் பிளேயராக தான் யூஸ் பண்ணி ஆகணும் நீங்கள். பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசிங் வந்து கண்டிப்பாக எடுத்துங்க, நல்ல ஒரு லெக் பிரேக் பவுலரு. கண்டிப்பாக மல்டிபிள் விக்கெட் இந்த இடத்துல இவருக்கு கிடைக்கும். ஸோ லக்னோவை பொறுத்தவரை விக்கெட் யாருக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டிசிங்கு ஒரு 2 விக்கெட் கிடைக்கும். ஆகாஷ் தீப் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாருன்னா, இனிஷியலாக பவுல் பண்ணாருன்னா அந்த 2 விக்கெட் கண்டிப்பாக ஆகாஷ் தீப் கிடைக்கும். ஸோ அந்த இடத்துல ஆவேஸ் கான் ஸ்லைட்லி எக்ஸ்பென்சிவாக போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஷர்துல் தாக்கூர் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த மல்டிபிள் இவருக்கு கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ மல்டிபிள் கிடைத்தாலும் கேப்டன் வீசி வருவார் அப்படின்னு பார்த்தா ஸ்லைட்லி டவுட் தான். ஸோ அந்த டீம் அவ்வளோ ஈஸியாக வந்து விக்கெட்டும் கொடுக்க மாட்டாங்க, சைக்கிள் ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணவும் சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்பின்னர் ரவி பிஷ்ணோய். ஃபஸ்ட்டு செகண்டு எதுவாக இருந்தாலும் கேப்டன் வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக 3 விக்கெட் 4 விக்கெட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. மேட்ச் வந்து எந்த டீம் வின் பண்ணாலும் இவரோட ரோல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக தான் இருக்கும். இந்த 4 ஓவரை வச்சு தான் மேட்ச்சை வந்து கண்டெயின் பண்ணையும் பார்ப்பாங்க. கொஞ்சம் டைமென்ஷன் லென்த்தாக இருக்குன்னா கண்டிப்பாக விக்கெட் வந்து இவருக்கு மல்டிபிள் அதிகமாக கிடைக்கும். ஒருவேளை மணிமாறன் சித்தார்த்து உள்ளே வந்தாலும் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு போல் பண்ணுறாங்க, 2 ஸ்பின்னரோட உள்ளே வர்றாங்க அப்படின்னா இவரோட வேல்யூ, இந்த 2 பிளேயரோட வேல்யூ வந்து 4-8 ஓவர் வந்து டோட்டலாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ண சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ லக்னோ பொறுத்த வரைக்கும் என்னோடய பிக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஃபான பிக்கு வந்து நம்பர் 1 வந்து மிச்சல் மார்ஸ் எடுத்துங்க. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோலஸ் பூரான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அப்துல் சமது, டேவிட் மில்லரு. எக்ஸ்ட்ரா பேட்டர் உங்களுக்கு வேணும்னா அந்த இடத்துல யார் எடுத்துக்கலாம்னா, ஒருவேளை வந்து ஆயுஷ் பொதோனி உள்ளே வந்தாருன்னா ஃப்ளாப் தான். சபாஸ் அகமது உள்ளே வந்தாருன்னா எடுத்துங்க. இந்த மேட்ச் வந்து சபாஸ் அகமது உள்ளே வந்தாருன்னா பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அவர் கொஞ்சம் பவுல் பண்ணாருன்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக, அதாவது 23 அந்த டைமில் உள்ள பிச்சு கண்டிஷனாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் உள்ளே வந்தாருன்னா அவருக்கு விக்கெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அவரோட ரெக்கார்ட்ஸே எடுத்து வச்சனா வைக்கலான்னு தெரில. ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து
பிளேயர்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு மார்னிங் வந்து 2 டீம்லேயும் மஸ்ட்டாக உள்ளே வரக்கூடிய பிளேயர்ஸ் அப்டேட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கியான ஆப்ஷன் கொடுக்குறேன். ஹெட்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், மகேஷ் தீக்ஷனா, மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட், டேவிட் மில்லர் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்காங்க உள்ள ஹெட்வேட்ஸில். ஸோ ஹெட்வேட்ஸ் வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா நம்ம ப்ரெடிக்ஷனில் வந்து இந்த இனி வரக்கூடிய மேட்சஸில் ஒரு 50-50 தான். பெருசாக நம்ம அதை நம்பக்கூடாது. ஸோ பட் வெனியூ ஸ்டாட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். பட் ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நல்ல நம்பர் தான், 33 வச்சுருக்காரு. தீக்ஷனா 2 விக்கெட்டு, மிச்சல் மார்ஸ் 73 வச்சுருக்காரு. நிக்கோலஸ் பூரான் நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்ததுன்னா நிக்கோலஸ் பூரான், மிச்சல் மார்ஸ் 2 பிளேயருமே வந்து ஒரு 200 ரன் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னா கேப்டன் விசி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பேட்டர்னில் நீங்கள் டீம் யோசித்து மேக் பண்ணுங்கள், நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஷப் பண்ட் இந்த மேட்ச்சில் வந்து ஒரு 50 வச்சுருக்காரு ஆவரேஜ் ஹெட்வேட்ஸில். பட் இந்த மேட்ச் ஒர்க் அவுட் ஆகுமானா ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறத விட ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க, ஏர்லியாக மோர்கம் ஃப்ளாப் ஆகுறாரு, 1 டவுன் ப்ளே பண்ணாருன்னா கண்டிப்பாக நடக்கும். பட் டவுன் கீழே தான் வர்றாரு, அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஒருவேளை 1 டவுன் வராரு ஆன் டைம்லனா ரிஷப் பண்ட்டுக்கு ரிஸ்கியாக ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், கம்ஃபர்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். வெளியே பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே நல்ல நம்பர்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னு பார்த்தா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துங்க. சஞ்சு சாம்சன் வந்து ஷுவராக சொல்கிறேன், ஸ்ரேயாஸ் ஐயரை சொன்னதுக்கே ஒரு படையே கிளம்பி வந்த மாதிரி வந்தானுங்க. ஸோ அதுவே சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது ப்ரிடிக்ஷனு. ஸோ என்ன கணக்கு வருதோ அதை தான் சொல்ல முடியும். ஸோ எனக்கு வந்து எந்த பிளேயரும் பிடிக்காது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆக்சுவலாக வந்து ரோஹித் சர்மாவோட பெரிய ஃபேனு, என்னோடய பிரதர் வந்து ஹர்திக் பாண்டியோட பெரிய ஃபேனு. புரியுதுங்களா? நம்ம ஃபேண்டசி வின் பண்ணணும், ஃபேண்டசி க்ளோஸாக போகணும், வின் பண்ணணும்னா நமக்கு பிடிச்ச பிளேயரு பிடிக்காத பிளேயர்லாம் கிடையாது. சேட்ஸ் வைஸாக அவன் நீ கிளிக் ஆகலன்னா ஃப்ளாப் தான், தூக்கி வெளில தான் போடணும். ஏன்னா காசு நம்மளுது, நம்ம காசை நம்ம காப்பாற்றிக்கணும்னா அப்படி தான் பண்ணி ஆகணும். அதை தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ப்ரெடிக்ஷனு. ஸோ அது நமக்கு பாஸ் ஆகிட்டு இருக்குது, கண்டினியூவாக நமக்கு கிளிக் ஆகிட்டு இருக்குது. இவங்களுக்கு என்ன வைத்திருச்சுன்னு தெரியல, நடுவில் வந்து பாயிறானுங்க. ஸோ நினைக்கிறதுக்கும் பிரச்சனையாக இருக்குது, பேசுறதுக்கும் சங்கடமாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கையில் வந்து சஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் வந்து திருப்பியும் சொல்கிறதுக்கே வரமாட்டேங்குது. ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான், நம்ம ஊர் சேட்டா தான், சொல்கிறதுக்கு சங்கடமாக தான் இருக்குது. சரி என்ன பண்ணுறது, ஒரு ஆவரேஜ் தான். கேப்டன் விசி ட்ரை பண்ணாதீங்க. ஒருவேளை ட்ரை பண்ணுற நீங்கள் ஒரு பிளேயராக வேணால் சூஸ் பண்ணிங்க, உங்கள் ஆறுதலுக்காக சொல்கிறேன். அப்புறம் அதுக்கும் என்கிட்ட வந்துடக்கூடாது. அடுத்து ரியான் பராக்கு, நிக்கோலஸ் பூரான், ரிஷப் பண்ட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்டிங்கு 1 டவுன் பேட்டிங் வர்ற மாதிரி இருந்தால் மட்டும் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். திருப்பியும் ஆசிடிஸ் டவுன் கீழே வர்றாருன்னா ட்ராப் பண்ணிட்டு போகிறது பெட்டரான ஆப்ஷன் இருக்கும். ஸோ டெமோ பாருங்கள், இப்படி தான் நீ காட்ட முடியும். ஏன்னா ட்ரீம் 11 வந்து கடை சாத்திட்டு போயிட்டானுங்க. ஸோ நிக்கோலஸ் பூரான், சஞ்சு சாம்சன், ரிஷப் பண்ட், மிச்சல் மார்ஷ், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ஏடன் மோர்கன், நிதிஷ் ராணா, ஆசரங்கா, ரியான் பராக், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஷர்துல் தாக்கூர், ரவி பிஷ்ணா, தீக்ஷனா. ஸோ இதான் ரெகுலர் டெமோ. இதை அப்படியே வச்சாக்கா நமக்கு 49 ரூபா அப்படியே தூக்கி கோயில் உண்டியில் போடுற மாதிரி தான். ஸோ இங்கே தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், இந்த பிளேயர்ஸ் தான் நம்ம வந்து ட்ரிம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ மார்னிங் நம்ம என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பிளேயர்ஸை வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்து அதைப்படி கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ கேப்டன் விசி பார்த்தீங்கன்னா சேஃபாக போகிறவங்க எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ரியான் பராக், வனிந்தோ ஆசரங்கா, ஏடன் மோர்கன், மிச்சல் மார்ஸ், நிக்கோலஸ் பூரான் இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஆப்ஷனில் இருக்காங்க. வருவாங்களா அப்படின்னு பார்த்தா 100% சான்ஸே இல்லை. ஸோ இதுதான் ரெகுலர் ப்ரெடிக்ஷன். இதை நான் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கொடுத்து இதை நீங்கள் டீம் போட்டு நீங்கள் ஒரு 49 ரூபா தூக்கி போட்டு அந்த காசு கடலில் போயிட்டு நீங்கள் மேட்ச் ஃபுல்லாக 3 மணி நேரம் உட்காந்து பார்த்து எதுக்கு எடுத்தால் ரிஸ்க்கு. இதுக்குள்ளே வந்துட்டீங்க, விளாட்னா வந்துட்டீங்க, காசு பார்க்கணும் வந்துட்டீங்க, நல்ல சான்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டி, ரிஸ்க் எடுத்து நல்ல ஒரு வின்னிங்ஸ் எடுத்துகிட்டு போங்க. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் க்ளோஸாக வந்தவங்க எல்லாமே அந்த போதை எப்படிங்கிறத கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அப்போ நீங்கள் வின் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ நான் வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் நினைக்காதீங்க. நம்ம சேனலில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் எல்லாருமே கேதர் பண்ணிட்டு தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 23லேருந்து 27 பேர் நியர்பை வர்றீங்க. நான் அவங்கெல்லாம் வந்து என்ற மெசேஜ் கேட்டுட்டு தான் இருக்காங்க, மெயில் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுறாங்க. எல்லாருக்குன்னா என்னால் முடிஞ்ச டிப்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். யாரோ ஒருத்தர் வின் பண்ணி நல்லா இருந்துட்டு போங்க, அவ்வளோதான். இங்கே பாருங்கள், ட்ரீம் லெவல் இல்லாமல் இந்த ஆப்பில் தான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இது நமக்கு கம்ஃபர்ட்டாகவே இல்லை, இது என்னவோ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஃபார்முலா காமிக்கிறேன். ஸ்ட்ரைட்டாகவே ரிஸ்க் டீம் தான் கொடுத்துருக்கேன். அந்த இடத்துல பாருங்கள், டெமோ டீமு நிதிஷ் ராணா கேப்டன் கொடுத்துருக்கேன். விசி வந்து இன்னும் ரிஸ்க்காக போகணும் அப்படின்னா அந்த இடத்துல ரியான் பராக்கு, த்ரூ ஜோரல் இந்த ஆங்கிளில் போகலாம். நீங்கள் இல்லை ஆப்போசிட் டீமில் போகிறீங்க அப்படின்னா சேஃபாக போகும்போது ரவி பிஷ்ணாயிட்ட போகலாம். ரவி பிஷ்ணா இந்த மேட்ச் ஒரு 3 விக்கெட் எடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3-4 மாறவும் வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வந்து அங்கே போகும். சேம் டீம் பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர்ட்டை கொடுத்துருக்கேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர்ட்டை கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணணும் பிளேயரை. நிக்கோலஸ் பூரான், மிச்சல் மார்ஸ் 2 பிளேயருமே ரொட்டேட் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் ஒன் சைடாக போகும் உங்கள் டீம் மேக் பண்ணும்போது. ஸோ நிதிஷ் ராணா வந்து ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஃபயராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டார் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல பாருங்கள் ஜெய்ஸ்வால் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங் வந்து
செகண்ட் பேட்டிங் கான்செப்ட் இது இந்த டீம் ஆக்சுவலாக அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல். செகண்ட் பேட்டிங்கில் வந்து ஃபயராக கொடுத்துருக்கு அந்த இடத்துல. விசி வந்து ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு இந்த இடத்துல ஒரு 3 விக்கெட் கிடச்சிருது, நம்பர் 1. ஸோ ஓப்பனர் இந்த இடத்துல பாரு நிக்கோலஸ் பூரான் எடுத்திருக்கேன், மிச்சல் மார்சன் எடுத்திருக்கேன், எய்டன் மோர்கமை ட்ராப் பண்ணியிருக்கேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த 2 பிளேயர் ஆல்மோஸ்ட் ஒரு 20 ரன்னு 25 ரன்னு 30 ரன்னு ஸ்கோர் பண்ணான்னா ஃபேண்டஸியில் உள்ளே வரலாம். இந்த இடத்துல டிம் டேவிட்டுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பர் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா ஷிம்ரன் ஹெட்மேயர் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் டீமில் கூட ஒரு பிளேயரை கொண்டு வரலாம். இல்லைனா சேம் சைடே வந்து இன்னொரு பிளேயர் நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் பேட்டர். ஸோ மோஸ்ட்டு வந்து அப்துல் சமது அந்த மாதிரி லெஸ்பிக்கு ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷன் ஆகும். இது ஆக்சுவலாக வந்து பேட்டிங் செக்ஷனில் 3 பிளேயர் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படி தான் ஷோ பண்ண முடியுது உங்களுக்கு. கேப்டன் விசி வேறு ஆப்ஷன் போகணும் அப்படின்னாக்கா வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா கம்ஃபர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மட்டும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை ட்ரை பண்ணுங்கள் கேப்டன்னா. செகண்ட் பேட்டிங்னா டெட்லி ஃப்ளாப் ஆகி மேட்ச் வந்து இந்த மாதிரி போகும். ஸோ அந்த கான்செப்ட் டீம் தான் உங்களுக்கு இது உட்காரும் கரெக்டாக. நல்லா பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வாலை எடுத்துருக்க மாட்டேன். அப்போ ஃபஸ்ட் பேட்டிங் வருது அப்படின்னாக்கா ரிஸ்க்காக போகிறவங்க டேவிட் மில்லர் கூட ஒரு வீசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், அதுவும் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டுறேன். இது ஏன் காமிக்கிறேன்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஃபேண்டஸியில் இன்னும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது நாளைக்கு மேட்சஸில். ஸோ ஷிம்ரன் ஹெட்மேயர் ஒரு ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் ட்ரை பண்ணலாம். 50-50 தான் உள்ளே வருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன் தான் இவர். அப்துல் சமத் கண்டிப்பாக ஃபேண்டஸி இன்னாவார். ஏடன் மோர்க்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஹிட் ஆர் ஃப்ளாப் அந்த ஆங்கிளில் கொடுத்துருக்கேன். ஒரு வேளை பவுல் பண்ணுறாரு, ஆஃப் பிரேக் பண்ணுறாரு, ஆப்போசிட் லெஃப்ட் ஹேண்டர் தான் நான் கொடுத்துருக்கேன் ஹிட்டு. அந்த இடத்துல நிதிஷ் ராணா ப்ளஸ் இவர் இருக்கார் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அந்த மாதிரி கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் தீப்பு, டி சிங்கு, மணிமாறன் சித்தார்த்து, கார்த்திகேயா கொடுத்துருங்க. ஸோ கார்த்திகேயா உள்ளே வர்றாருன்னா எடுத்துக்கலாம், கண்டிப்பாக நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ கார்த்திகேயா ப்ளஸ் வெர்சஸ் ரவி கிருஷ்ணா வரும்போது அந்த டீமோட வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். பட் 3 ஸ்பின்னரோட வருவாங்க அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் மார்க் தான் அந்த இடத்துல. ஸோ அதையும் கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணினோம். ஸோ மேபி ஃபாஸ்ட் தான் இல்லை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. டிசிங் கண்டிப்பாக ஒரு மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும் இந்த மேட்ச்சில். ஆகாஷ் தீப் மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும், மணிமாறன் சித்தார்த் உள்ளே வந்தார்னா மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த டீமோட காம்பினேஷனு. ஸோ வேறு ஆங்கிளில் நீங்களும் யோசித்து டீம் மேக் பண்ணி வைங்க. ஸோ கண்டிப்பாக நான் இயர்லி மார்னிங் வந்து உங்களுக்கு இந்த டீமோட காம்போ வந்து உங்களுக்கு ரிஸ்க்கு, இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸு 2 டீம்லையுமே தனித்தனியாகவும் போஸ்ட் பண்ணுறேன், ரெகுலர் கேப்டனும் போஸ்ட் பண்ணுறேன், ரிஸ்க்கு கேப்டனும் போஸ்ட் பண்ணுறேன். பார்க்குற எல்லாருமே நல்லா பேன் ஆகி எரியட்டும். அதனால் எல்லாம் நல்லா டீம் போடுங்க, நல்லா ஒரு சக்ஸஸுக்கு வாங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.